தயமுகன் தருக என்று ஏய மண்ணுடை சேனையோடும் தாதை வந்து ஈந்த வாளின் விண்ணுடை பறவையோடும் வேறுளோர் சிறப்பின் விட்ட விண்ணுடை அணிகத்தோடும் பெயர்ந்தனன் பெரும்போர் பெற்றான். இந்த தடவை வந்து முழு ஆர்மியோட போறோம். அது என்னென்ன ஆர்மினா தன்னுடைய தானே அவனோட ஓன் ஆர்மி. இது தயமுகன் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஒரு ஆர்மி தனியா இருக்கும், அவன் கமாண்ட்ல இருக்குது. அதை தவிர எக்ஸ்ட்ரா தயமுகன் 10 முகங்களை கொண்ட ராவணன் தருக என்று ஏய இவனுக்கு கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏவி விட்ட சண்டைக்கு போறவனுக்கு வந்து தேவையான ரிசோர்சஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பணும்ல, அதுக்கு அவன் he gives a command. தருக என்று ஏய மண்ணுடை சேனை அப்படின்னு அனுப்பிய சிறப்புடைய அந்த சேனை மன்னனுடைய சேனை, மன்னனுடைய மண்ணுடைய பெருமை, மண்ணுக்கு பெருமை இவர் போட்டிருக்காரு. பெருமை தாதை வந்து ஈந்த வாளின் மின்னுடை பறவை அப்படின்னா தன்னுடைய தகப்பன் பேர் இப்பதான் சொன்னாரு. அந்த தகப்பன் கொடுத்த வாளின் மின்னுடை பறவை, மின்னுகின்ற வாள்களை கையில் ஏந்தி இருக்கிற பறவைன்னா கடல். கடலை போன்ற ஒரு சேனையும் வேறுள்ள ஒரு சிறப்பின் விட்ட மண்ணுடைய அணிகத்தோடும் பாக்கி இருக்கிறவங்க எல்லாம் இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்ச அந்த அணிகம்னாலும் சேனை தான். அதையும் கூட்டிக் கொண்டு தானே சேனை பறவை அணிகம் பெயர்ந்தனன் பெரும் போர் பெற்றான். பெரிய போருக்கு தயாராகிவிட்ட பெரிய போர் செய்கிற பாக்கியத்தை பெற்ற சம்புமாரி இவ்வளவு சேனையோடு போனான். உருமத்த முழக்கில் செங்கண் வெள் எயிற்று ஓடை நெற்றி பருமித்த கிரியின் தோன்றும் வேழமும் பதுமத்து அண்ணல் நிருமித்த எழிலி முற்றிற்று என்னலாம் நிலைய நேமி சொரிமுத்த மாலை சூழும் துகிர் கொடி தடந்தே சுற்ற. இது வந்து 6 பாட்டு ஒரே பாட்டு குழல். உரும் ஒத்த முழக்கு அப்படின்னா இடி போன்ற முழக்கம், இடி போன்ற குரல் பிடிகள். ஏன்னா யானையை பத்தி வர்றதுனால பிடிகள்னு சொன்னோம், இல்ல முழக்கம் சத்தம். உரும் ஒத்த முழக்கு செங்கண் சிவந்த கண். ஏன் சிவந்த கண்ணா போருக்கு போறதுனால கண்கள் சிவந்திருக்கு கோபத்தினால. வெள்ளையிற்று ஓடை அப்படின்னா வெண்மையா வெள்ளையீறு ஃபர்ஸ்ட் வெண்மையான அந்தங்கள் கமா ஓடை நெற்றி, நெற்றியில அந்த நெற்றி பட்டம் அணிந்திருக்கு, அதுக்கு பேரு ஓடை. ஓடை அணிந்த அந்த நெற்றி பருமித்த கிரியில் தோன்றும் வேழமும் அப்படின்னா பருமித்த பெரிய பருமித்த பெரிய பருமனான பருமித்த பெரும் பருமனான மலையை தோன்றுகிற வேழம் யானை. பதுமத்து அண்ணல் அப்படின்னா தாமரை மலரில் வாழ்கின்ற அண்ணலாகிய பிரம்மன் நிருமித்தன நிறுவிய நிர்மாணம் செய்த நிருமித்த அவர் படைத்த எழிலி மேகம், எழிலினா மேகம், எழிலி முற்றிற்று என்னலாம் அந்த மேகங்கள் எல்லாம் மொத்தமாக வந்துவிட்டன அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் என்னலாம் நிலையை அப்படிப்பட்ட நிலையை உடைய நேமி சொரிமுத்த மாலை சக்கரம். சொரிமுத்த மாலைனா சொரிகின்ற முத்து மாலைகள் சூழ்ந்த துகில் கொடி. அது தேருக்கு வர்ணனை முழுக்க. தேரெல்லாம் வந்து பிரம்மன் படைத்த மேகங்கள் எல்லாம் மொத்தமா வந்துருச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அந்த தேர்கள்ல சக்கரங்கள் இருக்கு, அந்த தேர்கள்ல கொடி இருக்கு, அந்த கொடிகள்ல வந்து முத்து மாலை மாட்டி இருக்கு. தடத்தேர் பெரிய தேர்களும் சுற்றி வர காற்றினை மருந்தி கட்டி கால் வகுத்து உயிரும் கூட்டி கூற்றினை ஏற்றி அந்த குலப்பரி குழுவ குன்றின் தூற்றினின் எழுப்பி ஆண்டு தொகுத்தென கடல் பைங்கண்ண வேற்று இன புலி ஏது என்ன வியந்து எழும் பதாதி ஈட்டம். சுழல் பைங்கண்ண இல்ல, சுழல் பைங்கண்ண, சுழல் பைங்கண்ணன், சுழல் பைங்கண்ண கடல் கடல் நீங்க படிச்சீங்க. சுழல் சுழல் தான். இப்ப அடுத்த பாட்டு வந்து குதிரை. ரொம்ப அழகா இருக்கு. காத்து அது புடிச்சு 2 பக்கம் அவரு வச்சு 2ஆ பிரிச்சு காற்றினை மருங்கில் கட்டி கால் வகுத்து அதுக்கு கால் கொடுத்து காற்றினை பிடித்து 2 பக்கமும் கட்டி அதற்கு ஒரு கால் வகுத்து கொடுத்து உயிர் கொடுத்து உயிரும் கூட்டி அதன் மேல் கூற்றினை ஏற்றி அதற்கு மேலே வீரர்கள் இருக்கிறார். அந்த வீரர்கள் வந்து எவனை போல வெளியிடுவாங்க. கூற்றினை ஏற்றி அண்ணா குலப்பரி. அப்படிப்பட்ட நல்ல குலத்தை சேர்ந்த அந்த குழுவை சூழ்ந்து நிற்க குழுவாக குழுவை அப்படி சுற்றி வர குன்றின் தூற்றினின் எழுப்பி அப்படின்னா குன்றுனா மலை, மலையில இருக்கிற தூற்று, மலையில இருக்கிற புதர்கள்ல இருந்து எழும்பி இப்படி ஒரு அர்த்தம் சொல்லலாம். சின்ன குன்றுன்னு சொல்லலாம்.
குன்றின் தூற்றுன்னா பிஞ்சு அந்த அதுல இருந்து எழுப்பி யாண்டும் தொகுத்தன. அப்படி அதாவது மலை புதர்கள் வந்து கிளம்பி வந்து எல்லா புலிக்கு வரல எல்லா புலிகளும் இங்க ஒரு போர்க்களத்துல வந்து நிக்கிறது போல சுழல் பைங்கண்ண அப்படின்னா சுற்றி சுழல்கிற பசுமையான கண்களை கொண்ட வேறு இன புலி, வெவ்வேறு இனங்களை சேர்ந்த புலி ஏறு ஆண் புலியை போல வியந்து எழும் பதாதி ஈட்டம். அதான் வந்து காலாட்படை வீரர்கள் அவர்களுக்கு வர்றாங்க. சோ தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை 4மே பார்த்தோம். தோமரம் உலக்கை கூர்வாள் சுடர்மழு புலிசம் தோட்டி தாமரம் தின்ற கூர்வேல் தடலொளி வட்டம் சாபம் காமதன் எழுக்கள் காந்தும் கப்பனம் காலவாசம் மாமரம் வலயம் வெங்கோல் முதலிய மயங்கமாதோ. தோமரம் உலக்கை கூர்வாள் சுடர் மழு புலிசம் தோட்டி தாமரம் அறம் தின்ற கூர்வேல், அதாவது அறத்தால் கூறான வேல், தழல் ஒளி வட்டன் சாபம், சிறந்த நெருப்பை போல ஒளி விடுகிற சக்கரம், தழல் ஒளிவட்டம் ஒளிவட்டம் சாபம் வந்து சைக்கிள் டயர்ல நெருப்பு கொளுத்தி விடுவாங்க அந்த மாதிரி ஒளிவட்டம், தழல் ஒளிவட்டம் அடிக்கிற அந்த மாதிரியான சக்கரங்கள், சாபம் சாபமா நமக்கு ஓரளவுதான் வரும். வில்லு, காமர், நமக்கு எப்படி சொல்லலாமோ அப்படி சொல்லுவோம். காமர்னா அழகான தண்டு, எழு, அப்புறம் காந்தும் கப்பணம் அப்படின்னா ஒளிவிடுகின்ற, இப்பதான் பார்த்தோம் கப்பணம் ஆயுதம். காலபாசம் அப்படின்னா யமனுக்கு உரிய கயிறு போன்ற ஆயுதங்கள். மாமரம் பெரிய மரங்கள், அதையும் தூக்கிட்டு போறாங்க. குரங்கு வந்திருக்குன்னு சொல்லி மரத்தையும் ஆயுதமா தூக்கிட்டு போறாங்க. வளையம், வெண்கோல், வெம்மையான கோல், அம்புன்னு போட்டிருக்காரு அர்த்தம். முதலிய முதலிய பல ஆயுதங்கள் விளங்க எத்தி அயில்வேல் குந்தம் எழுகள் முதலையேந்தி குத்திய திளைப்ப மீதில் குழுவின மழைவாக்கொன்மு பொத்துகு பொருவில் நன்னீர் சொரிவன போல சித்திரை பதாக ஈட்டம் திசைதொரும் செறிவ செல்வ. எத்திய இன்னும் கண்டினியூ ஆகுது, ஆயுதம் இன்னும் முடியல, தொடருது. எத்திய அயில்வேல் அப்படின்னா கொண்டாடுவதற்கு ஏற்ற அயில்வேல்னு போட்டிருக்காரு. எரிவதற்கு ஏற்ற கூர்மையான வேல். குந்தம் எத்துவதற்கான வேல். குந்தம் ஈட்டி, எழு இரும்பு தடி, கழுனா இதுவா கழுவேறுதல் பெரிய மரம். அது கழுனா அதுல தூக்கு போடுற அந்த இல்ல கூரா அதுல ஏத்தி இது பண்ணிருக்காங்க. அந்த கழு முதல அப்படிப்பட்ட ஆயுதங்களை எல்லாம் ஏந்தி எல்லாவற்றையும் ஏந்தி கொண்டு குத்திய திளைப்ப அப்படின்னா அந்த ஆயுதங்கள் எல்லாம் அங்கங்க அப்படியே குத்திக்கிட்டே திளைப்ப ஒன்றாக நெருங்கி போற வழியில போன தடவை பார்த்தேன். அப்படி நடந்து போற சைடுல தள்ளி விட்டு போறது, சும்மா போகும்போது வழியில எல்லாம் குத்திட்டே போறது. அப்படி திளைப்ப அப்படி திளைத்து கொண்டு செல்ல நீளமா இருக்கிறதுனால அது மேல இருக்கிற மேகத்தை குத்தி அது பின்னாடி அது அடுத்து வருது. அப்படி குத்தி இல்ல அதுக்காக இல்ல அது சொல்றதா கரெக்ட் அர்த்தம். அதுக்கப்புறம் அதெல்லாம் மேகத்தையே குத்திடுது. திளைப்ப குழுவின மழைமா கொண்டு பொத்துது. அப்படியெல்லாம் அது குத்திக்கிட்டே போறதுனால மேல வந்து கும்பலாக கூடி இருக்கிற மழை மேகங்கள் எல்லாம் பொத்து அதுல ஒரு பொத்தல் ஏற்பட்டு உகு புகு நல் நீர் சொரிவன போல அதுல இருந்து வந்து நல்ல தண்ணீர் கொட்டுவதை போல சித்திர பதாக ஈட்டம். அங்க மேல வந்து கொடி ஆடிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது நீர், ஒருவேளை இந்த ஆயுதங்கள் தான் மேல கொத்தி தண்ணி தான் சொட்டுதோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி அந்த கொடிகள். பொத்துங்கிறது வந்து உண்மையிலே கொட்டிச்சா இல்லையா? இல்ல கொட்டது ஓமை. பொத்துங்கிறது வந்து அவங்க வந்து எங்கேயோ குத்திட்டு போறாங்க. அவங்க நாணத்தை குத்தல, அவங்க எப்படி சுத்தி பாக்குறாங்க குத்திட்டு போறாங்க. அப்போ வந்து அப்படி மேகத்தையும் குத்திட்டாங்க தண்ணி வருதுன்னு சொல்றாங்க. இந்த பதாகையோடைய சிறப்பு மேகத்துல இருந்து நீர் ஒழுக்கு மாதிரி
அப்படி இருக்கு. இந்த பொத்துங்கிறது வந்து ஒரு இங்கிலீஷ் தான். துளையிடுதல் அது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு துளை வந்து நம்ம இப்ப இங்க இப்ப வந்து எங்கேயோ இந்த இதுல வந்து பொதுத்தல் 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 பொத்தல் அதான் பொதுத்தலா பொத்தல் அவ்வளவுதான். பள்ளியம் தோய்ப்படல்மா பண்ணுங்க முடிச்சிட்டா சித்திர பாராட்டிட்டா திசை தோறும் சரி பொத்தல்னா ஓட்டை பொத்தல்னா ஓட்டை. பள்ளியம் தோய்ப்படல்மா பணிலங்கள் மடல ஒன்றே சில்லிகள் இடிப்ப வாசி சிரித்திடவே செறிவொன்றாலும் வில்லும் நின்று இசைப்ப யானை முழக்கம் விட்டு ஆர்ப்ப விண்டோய் ஒல்லொலி வானில் தேவர் உரைதறி ஒழிக்க மன்னோ. இது பொத்துக்கிட்டு ஊத்துதடி வான மாதிரி அதே பொத்தல் தான் இது சரியான இந்த வார்த்தை. ஆமா அதே பொத்து தான் இது அதே வானம் தான் பொத்து. ஓகே பல்லியம் துவைப்ப பல்லியம்னா ஆர்கெஸ்ட்ரா பல வகையான வாத்தியங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒலிக்க நன்மா பணிலங்கள் முரல நல்ல பெரிய சங்குகள் சத்தமிட. இந்த மாதிரி பணிலம் கிணலாம் வரும்போதுதான் நமக்கு அர்த்தம் சொல்ல வேண்டியிருக்கே தவிர கம்பன் இடத்துல இன்னைக்கு வேற இருக்கு இன்னைக்கு நடைமுறை நம்ம வார்த்தைகளை இழக்கிறது தான் பெரிய பிரச்சனை. முரல் 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 எல்லாம் ஒண்ணு ரெண்டு அப்படி அதை திருப்பி கொண்டு வரணும். ஸ்பெஷலா இருக்கிற யானைக்கு எப்படி ஒரு அதோட சத்தத்துக்கு ஒரு கிளிரல் வைக்கிறோம் அதே மாதிரி முரல் முரல் சங்கு முரல். பொன்தேர் சில்லிகள் இடிப்ப அதாவது சக்கரம் சில்லினா சக்கரம் பொன்னாலான தேருடைய சக்கரங்கள் இடிப்ப அவை தரையோடு இடித்து கொண்டு புரண்டு செல்ல வாசி சிரித்திட குதிரைகள் கனைக்க செறி பொன் தாரும் வில்லும் நின்று இசைப்ப. செரினா செறிந்த நெருங்கிய பொன் தார் பொன்னாலான மாலைகளும் வில்லும் நின்று இசைப்ப சத்தமிட. அதாவது மாலைகள்ங்கிறது அந்த குதிரைகள்லாம் அணிஞ்சிருக்கிற அந்த மாலைகள் அசைந்து அது அசையும் போது அதுல இருந்து வர்ற மணி சத்தம். வில்லுங்கிறது அந்த வில்லோட அந்த இது நாணை இழுத்து விடுறது அதனால ஏற்படுற சத்தம். யானை முழக்கம் விட்டார்ப்ப யானைகள் எல்லாம் முழங்கி சத்தமிட பிளிர விண் தோய் ஒல்லொலி வானில் தேவர் உரை தெரி ஒழிக்க. அங்க அங்க இப்படி ஏற்பட்ட இந்த ஓசைகள் எல்லாம் விண் தோய் வானத்திற்கு போய் அங்கே ஒல் என்கிற சத்தத்தை ஏற்படுத்தி வானம் தேவர் உரை தெரி ஒழிக்க. வானங்களுக்கு பேசுற சத்தம் கேட்கல தமிழுக்குள்ள பேசுற சத்தம் கேட்கல. இந்த தேவர்கள் சத்தம் போட்டு இங்கே தேவர் உரை தெரிவு ஒழிக்க தேவர் உரை தெரிவு ஒழிக்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பேசுற சத்தமா இருக்கு போன்ல காதுல வேணும்னு சொல்றாங்க. ஒழிக்க மன்னோ. மின்னக கிரிகள் யாவும் மேருவின் விளங்கி தோன்ற தொன்னகர் பெறவும் எல்லாம் பொலிந்தன தொடக்கம் என்ன அன்னவன் சேனை செல்ல ஆகலி இலங்கையாய பொன்னகர் தகர்ந்து பொங்கி ஆர்த்தெழு தூளி பொறுப்ப. இப்போ அங்க ஏற்படுகிற தூசு அதோடைய வர்ணனை. மின்னகு கிரிகள் அப்படின்னா மின்னலை வெட்கமுறை செய்கிற இல்லையா இல்ல மின்னல் ஏற்படுகிறன்னு போட்டுக்கிறார். மின்னல் சிரிக்கிற மின்னகு கிரிகள் ஒளி ஏற்படுத்துகிற மற்ற கிரிகள் எல்லாம் மேருவின் விளங்கி தோன்ற. அந்த கிரிகள் எல்லாம் வந்து பொன்மலையாகிய மேருமலையை போல தோன்றுகின்றன. எதனால இந்த லங்காபுரியே பொன்னகரம் இங்கிருந்து தூசும் பொன்னாக இருந்து அந்த மலை மேல போய் படிஞ்சது. சாதாரண கிரிகள் எல்லாம் மேருகிரி மாதிரி தெரிந்தது. தொன்னகர் பிறவும் எல்லாம் பொலிந்தன. மற்ற நகரங்கள் பொன்னகரங்களா இல்ல, இலங்கை மட்டும்தான் பொன்னகரம். ஆனா இப்போ இந்த தூசு போய் அந்த நகரங்கள் மேல படிந்ததுனால மற்ற நகரங்களும் பொன்னகரமாக தோன்ற ஆரம்பித்து விட்டன. துறக்கம் என்று சொர்க்கத்தை போல தோன்ற ஆரம்பித்து விட்டன. அன்னவன் சேனை செல்ல அப்படிப்பட்ட சம்புமாலியுடைய சேனை முன்னே செல்ல ஆறுதலி இலங்கை ஆய பொன்னகர் தகர்ந்து பொங்கி ஆர்த்தெழு தூளி போட்ட. இதெல்லாம் எதனால நடந்தது அப்படின்னா சம்புமாலியுடைய சேனை போகும்போது ஆர்கலி சத்தமிடுகிற கடலால் சூழப்பட்ட
இலங்கையாய பொன்னகர், இலங்கை என்கிற பொன்னகரம் தகர்ந்து உடைந்து பொங்கி அதுல இருந்து அந்த தூசெல்லாம் நல்லா பொங்கி ஆர்த்து எழுந்து போய் போர்த்தி கொண்டு விட்டார். இங்க இருந்து எழுந்த பொன் துகள்கள் எல்லாம் போய் மலைகளை எல்லாம் போர்த்தி விட்டது. 1005 ஆழியன் தடந்தேரத்தே ஏயின இரட்டி யானை யானையின் இரட்டி பாய்மா போயின பதாதி சொன்ன புறவியின் இரட்டி போலாம் தீயவன் தடந்தேர் சுற்றி தென்ற சேனை. இது வந்து கவுண்ட். தீயவன் சம்புமாலியுடைய தடந்தேர் பெரிய தேரை சுற்றி தெற்றென சென்ற சேனை, வேகமாக சென்ற அந்த சேனையுடைய கவுண்ட் என்னன்னா 1005 அப்படின்னா 5 1000 தேர்களுடைய எண்ணிக்கை 10,000. ஆழியன் தடந்தேர் அத்தேருக்கு ஏகின இரட்டி யானை, அதை போல டபுள் 20,000 யானை. யானையின் இரட்டி பாய்மா 40,000 குதிரை. போயின பதாதி சொன்ன புறவையின் இரட்டி 80,000. கம்மியா இருக்கு. 80,000 அப்படி அவ்வளவு பேர் போய் சேர்ந்தாங்க. இல்ல இந்த என்ன தாலிகான் படம் பார்த்து கெட்டு போயிட்டீங்க. 25,000 கோடி 15,000 கோடி சொல்லும்போது 1,00,000 கோடின்னு சொல்லுவாங்க. 1000 சங்கர் கூட நிறுத்திடுவாரு. ஒரு கோடி வேலை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப நான் படிக்கிறேன். வில்மறை கிழவர் நானா விஞ்சைய ரதத்தின் வன்மர கண்ணர் ஆற்றல் வரம்பிலா வைரத்தோட தொன்மர குலத்தர் தூணி தூக்கிய புறத்தர் மார்பின் கண்மறை தோளிருஞ்செம்பொன் கவச்சத்தர் கண்மறைத்து ஒளிருமா கண்மறைத்து ஒளிரும் செம்பொன் கவசத்தர் கடுந்தேர் ஆற்றல். வில்மறை கிழவர், வில்லு தனுர்வேதத்துக்கு வில்மறை தனுர்வேதம், வில்மறை தனுர்வேதத்துக்கு உரியவர்கள் வில்மறை கிழவர். நானா விஜயம் பலவிதமான மாய வித்தைகளிலே தேர்ந்தவர்கள். வரத்தின் மிக்கார், அவர்களுக்கு வரங்கள் வரம்பற்ற வரங்கள். வன்மரக்கண்ணா வலிய வீரத்தை காட்டுகின்ற கண்களை உடையவர்கள். ஆற்றல் வரம்பிலா வைரத்தோட, ஆற்றல் வரம்பில்லாத ஆற்றலுடைய வைரம் வஜ்ரம் வில் வித்தையா தனுர்வேதம்ங்கிறது தனுர்வேதன பேர் இருக்கு. இல்ல இந்த ரிக் யஜூர் அது இல்ல இதுதான் ஸ்டடி ஆஃப் ஏரோஸ். அதான் நானும் நினைச்சேன். எப்படி வில் செலுத்துவதுங்கிற அந்த இது தனுர்வேதம் அப்படின்னு சொல்றது பொது. அதெல்லாம் இதெல்லாம் ஆயுத பொதுவானதுனால தனுர்வேதம் அப்படின்னு சொல்றதுனால வெறும்ன வில்லுக்குரிய வேதம்னு பொருள் இல்லை. ஆயுதம் இருக்காங்க போர்க்கலை அது 5வது வேதம்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு பண்றது இல்லை. ஆயுத பொதுதான். வாளுன்னு சொன்னாலும் அதுதான், வேலுன்னு சொன்னது வேலுக்கும் அதுதான் ஆயுத பொதுவா சொல்றது. ஸோ தனுர்வேதம்னு சொன்னது எல்லாம் ஆல் ஆர்ம்ஸ் புட் டுகெதர். நானா இங்கே பலவிதமான மாய இதுல தேர்ந்தவர்கள். வரத்தின் மிக்கார், தொன்மர கண்ணார், ஆற்றலில் வைரத்தோட, தொல் மர குலத்தார். அவங்க ரொம்ப நீண்ட பாரம்பரியம் உள்ளவர்கள், வீர பாரம்பரியம் உள்ளவர்கள். தூணி தூக்கிய புறத்தார், அம்பரால் தூணியை அணிந்த முதுகை உடையவர்கள். மார்பில் கல் மறைத்து ஒளிரும், மார்பின் கல் மார்பாகிய மலையை மறைத்து ஒளிரும் செம்பொன் கவசத்தார். இந்த மார்பாகிய மலையை மறைத்துக் கொண்டு ஒளிவிடுவதாகிய செம்பொன்னாகிய கவசம். செம்பொன் வந்து மேல ஒரு கோட்டிங் தான், உள்ள இருக்கிறது இருந்தான். பொன்னால எல்லாம் கவசம் பண்ணி சண்டைக்கு போக முடியாது. அது தங்கம் ரொம்ப ஈஸிலி அது தாங்க. மேல இருக்கக்கூடியது ஒரு பிளேட்டிங் தான். செம்பொன் கவசத்தை கடுந்தேர வேகமாக செல்லக்கூடிய விரைந்து செல்லக்கூடிய தேர். பொருதிசை ஆணை ஊறும் புனிதனை பொருவும் பொறுப்பால் சுரிபடை தொழிலும் மற்ற அங்குச தொழிலும் தொக்கார்
நிறுதியில் பிறந்த வீரர் நெருப்பிடை பரப்பும் கண்ணர் பருதியில் பொழியும் மெய்யர் படுமத களிற்றின் பாகர். யானை பாகர் ஒரு திசை யானையோரும் புனிதனை பொறுமும் பொறுப்பர். ஒரு திசை யானை திசையானை ஊரும் ஐராவதத்தை ஊர்வதனாகி இந்திரனுடைய புனிதனை பொறுமும் பொறுப்பர். இந்திரனை நிகழ்த்தவர்களாகிய அந்த யானை பாகத்தை கரிவடை தொழிலும் யானை சுரிபடை தொழில். சுரிபடையா சுரிபடை கரெக்ட். சுரிபடையினாக்க வாழ் தொழிலும் மற்ற அங்குச தொழில் யானை பாகனுடைய தொழில் சொக்கா இரண்டையும் ஒன்றாக சேர்ந்து கற்றவர்கள். நிறுத்தி தென்மேற்கு திசையின் தலைவனாகிய நிறுத்தியின் பிறந்த வீரர். நெருப்பு இடை பரப்பும் கண்ணன் நெருப்பு ஜொலிக்கின்ற கண்களை உடையவர்கள். பருதியின் பொலியும் மெய்யர் சூரியனை போல சுடர் விடுகின்ற மேனியை கொண்டவர்கள். படுமத களிற்றின் பாகர். இப்படியெல்லாம் உள்ளவர்கள் யாருன்னு சொன்னா போர் யானைகளை செலுத்துபவர்களாக பாகர்கள். அவங்களுக்கு இவ்வளவு செலுத்திருக்கு. நிறுத்தினா யாரு? நிறுத்தி திக்பாலர். தென்மேற்கு திக்பாலர் அந்த வழியில் வந்தவர்கள். நிறுதியின் பிறந்த வீரர் நெருப்பிடை அட்டதிக்கு நிறுதி திக்குன்னு பேர் இருக்கு. நிறுதிக்குங்கிறது தென்மேற்கு சொல்றோம். ஏழ்கழு திசையும் சாரி 18 இயல்பின் எண்ணி போர்கழு படையும் கற்ற வித்தக புலவர் போரில் பேர்கழு மறவர் யானை சேவக சிரத்தில் செல்லும் தார்கழு புறவி என்னும் தம்மனம் தாவப் போனார். குதிரைக்கு தன்மனம் தாவப் போனார். படிச்சிருந்தீங்கன்னா அல்லாமா விளக்கம் சொல்லும்போது சொல்வார். சாரி 18 அதுக்கப்புறம் அதை தவிர ஏதோ ஒரு 6, 18 அதனுடைய செல்லக்கூடிய வழி சாரி வரும் இடங்கள் கெயிட்டு மொத்தம் 4 கெயிட் சொல்லுவாங்க. 5 சொல்லுவாங்க. ஞாபகம் மாட்டேங்குது. அதெல்லாம் டைவர்ட் ஆக வேண்டாம். கல்லாமா அப்படிங்கிற கட்டுரையில் இதெல்லாம் எழுதியிருக்கேன். ஆனால் அர்த்தமாக எடுத்து போட சட்னி ஞாபகம். ஏர்கழு திசை. ஏர்கழுனா அழகி. ஏர்னால அழகுன்னு ஏர்னா அழகு அழகான திசை. சாரி 18 சாரி 18 இயல்பின் எண்ணி போர்கள் படையும் கட்ட வித்தகப்புள்ள. அந்த 18 சாரிங்கிறது 18 விதமான அணிவகுப்புகளா? அது செலுத்தக்கூடிய திசைகளா? அதாவது முறை சாரியா போகுது. Methods of ரைடிங் தி horse. Gallop, gait அந்த மாதிரிலாம் சொல்றோம். அந்த மாதிரி 18 இருக்கு. Different ways, speed அந்த மாதிரி வச்சு 18 different waysல குதிரை போகும் அப்படின்னு. சாரி அது வந்து கதி. நீங்க சொல்றது கதி. கேலப், கெயிட்னு அது என்ன சொல்றது? சட்னி வர மாட்டேங்குது. 5 இது உண்டு. மத்தகதி, மயூரகதி, மல்லகதி, சிம்மகதி, இன்னொன்று இல்லை மர்க்கடகதி. மத்தகதி, மர்க்கடகதி, மல்லகதி, மயூரகதி, இது வியாக்கிரகதி. புலி மாதிரி 5 இது கதியும் 18 சாரி. இது கல்லாமா அண்ணா இருக்கு. அந்த உரையில இது வரும். 18 இயல்பின் எண்ணி போர்கள் படையும் கற்ற வித்தக புலவர். இத்தனை வித்தைகளை கற்ற கிரமமாக முறையாக படித்த புலவர். போரில் தேர்கள் மறவர், யானை சேவகர், சிரத்தில் செல்லும் தார்கள் புறவி என்னும்
யானை படை தேர்ப்படை வீரர்கள், பதாதிகள், குதிரைப்படை வீரர்கள், போர்கள் படையும் கட்ட வித்தக புலவர், போரில் தேர்கள் மறவர், யானை சேவகர், யானையை செலுத்துபவர்கள், சிரத்தில் செல்லும் தார்கள் புறவை என்னும் தம் மனம் தாவ போனார். குதிரையை போல குதிரையை முந்திக் கொண்டு அவருடைய மனம் தாவுகிறது. தார்கள் புறவை என்னும் தம் மனம் தாவ போனார். வீரர்கள் சுழன்று வரும் இயக்கத்தை சாரி என்பார்கள். அவற்றில் 18 வகைகள் உண்டு. அவர் சொன்ன மாதிரி செலுத்துறது இல்ல, அந்த குதிரைகள் வர்ற விதம் அது 18 இருக்கு போல இருக்கு. அந்த 18 எதுவும் தெரியுமா? 18 எது என்று தெரியவில்லை அப்படின்னு தான் எல்லா கட்டுரையிலையும் போட்டிருக்காங்க. நான் நிறைய இடத்துல தேடிட்டேன். அவர் சாரி 18 எதுன்னு எங்கேயும் பதிவு இல்லை. சாரி 18 கதி 5 கிடைச்சிருக்கு. இங்க இருக்க 5 கவியும் 18 சாரியையும் 5 கதி கிடைச்சிருக்கு. மல்ல கதி, மத்த கதி, மல்ல கதி, மயூர கதி, மர்க்கட கதி, வியாக்கிர சட்னி குதிரையை செலுத்தும் வீரர்கள் வந்து புலவர்களாகவும் இருக்காங்க. அந்த திறமை அன்னடும் தாமை சுற்ற அமரரை அச்சம் சுற்ற முன்னடும் தேரில் போனான் பொறுப்பிடை நெருப்பில் பொங்கி தன்னடும் கண்கள் தாழ்ந்த தாழ்பெரும் கவச மார்பின் மின்னிட வெயிலும் வீச வில்லிடும் ஏற்று வீரன். ஜம்புவாலி எப்படி போகிறான்? ஜம்புவாலி அந்நெடும் தானை சுற்ற, அப்படிப்பட்டதாக தானை தன்னை சுற்ற அச்சம் சுற்ற தேவர்களுக்கு கிளி உண்டாக பொன்னெடும் தேரில் போனான். பெரிய பொன் தேரிலே சென்றான். பொறுப்பிடை நெருப்பின் போக்கு, எரிமலை போல பொறுப்பிடை நெருப்பின் போக்கு. இதுக்கு எரிமலை எப்படி நெருப்பு கக்குகிறதோ அப்படி பொறுப்பிடை நெருப்பின் பொங்கி தன் நெடும் கண்கள் காந்த தன்னுடைய கோபத்தினால ஜொலிக்க தாழ்வெறும் கவசம் மார்பில் மின்னிட வெயிலும் வீச மார்பில கவசம் பளபளக்க வில்லிடும் ஈற்று வீரர் பளபளக்கக்கூடிய கோரை பற்களை உடைய வீரனாக சம்புமாரி சென்றான். வெயிலும் வீச வில்லிடும் ஏற்று வீரன். நந்தன மனத்துள் நின்ற நாயகன் தூதன் தானும் வந்திரர் அரக்கர் என்னும் மனத்தினன் வழியை நோக்கி சந்திரன் முதலவான மீனலாம் தழுவ நின்ற இந்திர தனுவில் தோன்றும் தோரணம் இவன் நின்றடா. என்ன அருமையான காட்சி! இவ்வளவு தூரம் அவங்க போய் சொல்லி அங்கே இங்க வரதுக்குள்ளே அவருக்கு பொறுப்பு போயிட்டு என்னடா இந்த ஆளா காணாம உட்கார்ந்துருக்காரு, யாரையும் காணுமே, எங்க அந்த தோரணம் வாயில் அது ராட்சச தோரணம், ராட்சசனோட தோரண வாயில போய் உட்கார்ந்துருக்காரு. நந்தன வனத்துள் நின்ற நாயகன் தூதன் தானும் வந்தில அரக்கர் என்னும் மனத்தினன் காணும் ஒருத்தையும் என்று மனத்தினன் வழியை நோக்கி சந்திரன் முதல வானவீனெல்லாம் தழுவதென்ற இந்திர தனுவில் தோன்றும் தோரணம் நிகழ்ந்திருக்கிறான். சந்திரன் நட்சத்திரங்கள் கணங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடிய அவ்வளவு உயர்வாக இருக்கக்கூடிய இந்த தோரண வாசல் மேல போய் அந்த ஆர்ச் மேல ஏறி உட்கார்ந்து வானவில் போல இந்திர தனுவை போல வானவில்லை போல இருக்கக்கூடிய அந்த ஆர்ச் மேல போய் ஏறி உட்கார்ந்து பார்க்க உட்கார்ந்து யாரையும் காணும் அப்படின்ட்டு ஒரு செட்டு மேலே ஏறி உட்கார்ந்து குரங்கு குணம்னு சொல்லலாம். தகவல் பார்த்தா அவங்க வர்றது வந்து கொஞ்சம் பக்கத்துல வந்தப்பறம் தான் தெரியும். மேலே உட்கார்ந்தா ரொம்ப தூரத்துல தெரியும். இவருடைய உருவம் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டே இருக்கு. மாபெரும் உருவமா எடுக்கிறார், அப்புறம் சுருங்கிக்கிறார், உருவம் பெருசா. அடுத்த 5 பாட்டு அற்புதமான கிழித்து நீங்க ஊழியர் கதிர்களோடும் தோரணத்து உம்பருமேதான் சூழியரு கதிர்கள் தோற்றிட சுடரும் சோதி ஆழியின் நடுவன் தோன்றும் அருக்கனை அணையன். ஏற்கனவே அரக்கர் எல்லாம் மேகங்களை போலவும் இவன் சூரியனை போலவும் பண்ணால் இப்போ கேழிரு மணியும் பொன்னும் நல்ல நிறமுள்ள பெரிய ரத்னம் பொன்னும் விசும்பு இருள் கிழித்து நீங்க
ஊழ் இரும் கதிர்களோடும் தோரணத்து உம்பர் மேலும். அங்க வந்து தோரணத்துல அலங்காரத்துக்காக ஏற்கனவே எல்லாம் மணி எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கு. இவர் மேல அங்க போய் உட்கார்ந்துருக்கார், சூரியன் மாதிரி உட்கார்ந்துருக்கார். இவரை சுற்றி சுடர் கதிர்கள் மின்னுகின்றன. ஏன்னா கிரகங்களை போலன்னு சொல்லலாமா? வானில் உள்ள இருளை ஊர் இரும் கதிர்களோடும் தோரணம் விசும்பு இருள் கிழித்து, நீங்க வானத்தில் இருளை கிழித்து ஊழியும் வரிசையான கணங்களாலே தோரணத்து உம்பர் மேலும் சூழ் இரும் கதிர்கள் எல்லாம் தோற்றிட சுடரும் சோதி. அப்படி இருக்குது. எப்படின்னா ஆழியின் நடுவன் தோன்றும் அருக்கனை அணை, கடல் நடுவில் தோன்று நின்று சூரியனை போல காத்துக்கொண்டு அங்கே நின்று மணி பொன் இதெல்லாம் ஒளி வீசுது. அதுக்கு மேல இவருடைய ஒளி. அது வந்து மற்ற நட்சத்திரங்கள் அதுக்கெல்லாம் நடுவில் சூரியன் வந்து செல்வோடு மேகம் சிந்த திரைக்கடல் சிதைத்து தீர கல்லதை கிடந்த நாகம் உயிரோடு விடவும் கால கொல் அரக்க நெஞ்சில் கூடி புக அச்சம் வீரன் வில்லியனை இடிக்க விண்ணோர் நடுப்புற வீரனார் தான். செல்லடு மேகம் சிந்த, செல்லுனா இடி, செல்லடு மேகம் சிந்த இடியோடு மேகம் உதிர்ந்து விழ திரைக்கடல் சிலைப்பு தீர தன்னுடைய பேரொலியை கடல் இழக்கவும் கல்லடை கிடந்த நாகம் உயிரோடு விடவும் கால மலை பொந்துகளிலே மலை முனைகளிலே வாழ்வதாகிய நாகமானது விஷத்தையும் கற்கிறது, தன் உயிரையும் கற்கிறது. கொல் இயல் அரக்கர் நெஞ்சில் குடிமுக அச்சம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? வீரன் வில்லன் அடிக்க விண்ணோர் நடுக்கிற வீரன் அர்த்தம். வீரன் வில்லன் ராமருடைய வில்ல போல டங்கார எழுப்புறதுல அந்த ஒலிய ஒத்து இவனுடைய ஒலி விண்ணோர் நடுங்கிற வீரன் அர்த்தம். முதல் வீரன் வந்து ராமன், அடுத்த வீரன் வந்து அனுமன். வீரன் வில்லன இடிக்க விண்ணோர் நடுக்கிற வீரன் அர்த்தம், அனுமன் அர்த்தம். சம்பு மேலி வந்து ராவனுடைய கோபம், இவர் வந்து நின் கை தனுயன, இந்த அனுமன் நின் கை தனுயன சொல்றேன். அனுமன் பவனை ஆழி ஐயனின் செய்ய செங்கை தனுயனம் நின்றன திசை கண்வேழம் நெடுங்கதை செருக்கு நீங்க என் திசை நமனம் உள்ளம் துடுக்கென சிந்தியவாடு போன்றது நீங்கதான் பூ என உதிர பூவும் குன்றமும் பிதக்க வேலை துதப்புற கொட்டினான் தோல் கொண்ட நின்றன திசை கண்வேழம் நெடுங்கழி செருக்கு நீங்க. 8 திசைகளில் நின்றவையாகிய யானைகள் தம் மலக்கிழிப்பு நீங்கும்படியாக தென் திசை நமனும் உள்ளம் துணுக்கென யமனுக்கு அச்சம் பிறக்க சிந்திவானில் ஒன்றில் நீங்கள் எல்லாம் பூ என உத நட்சத்திரங்களும் பூ மாதிரி பாவலான்னு கொட்ட பூவும் குன்றமும் பிளக்க. இந்த பூ பூமி, பூமியும் மலைகளும் பிளக்குமாறு வேலை துளக்க கடலானது அலையும்படி துளக்குற கொட்டினான். தோல் கொட்டி ஆர்த்தான், தோலை கட்டினான். அவ்வழி அறக்கரெல்லாம் அதை நெடுங்கடலை நார்த்தார் செவ்வழி சேர்ந்தாற்றால் பிணப்பெரும் குன்றம் தெற்றி வெவ்வழி புடை விழுந்து உயர்ந்து நீங்க எவ்வழி சேரும் என்றால் தமர் உடம்பு இடறி விழுவார். வழியில கிங்கரர்கள்லாம் ஏற்கனவே அங்க செத்து போய் கிடக்குது, வழி பூரா ஒரே பிணமா கிடக்கு. அவ்வழி அரக்கரெல்லாம் அந்த பக்கத்துல அனுமனுடைய ஆர்ப்பு, இந்த பக்கத்துல அவ்வழி அரக்கர் எல்லாம் அலை நெடுங்கடலில் ஆர்த்தார். அலைகடலை போல ஆர்த்து கொண்டு வருகிறார்கள். செவ்வழி சேரலாட்டு சரியான வரத்துக்கு சரியான வழி கிடைக்கல. விடப்பெரும் குன்றம் தெற்றி அங்க வழியெல்லாம் பணம் தடுக்கிறது. விடப்பெரும் குன்றம் தற்றி மலை மலையா பணம் இவங்களை தடுக்க விடாது. வெவ்வழி குருதி வெள்ளம் புடை உயர்ந்து நீங்க வழியெல்லாம் ஒரே ரத்த வெள்ளமா இருக்கு. எப்படி சேரும் என்றார், எதை விட போறது என்றார். தமர் உடம்பு இடறி விடுவார். தங்கள் இனத்தவராகிய அரக்க கிங்கரர்கள் உடல்ல இடறி விழுந்தபடி வருகிறார்கள்.
தூஷணம் இல்லையா? கூகுள் மேப்ஸ் ஓபன் பண்ணி பார்த்து இந்த இடத்துல மலையே கிடையாது. திடீர்னு அங்க ஒரு மலை வந்திருக்கு, பிணமலை. இல்ல போட்டிருக்கு. கரம்பதை பள்ளத்துலயும் தூஷணம் வரும்போது இந்த மாதிரி பிடப்பெருங்காட்டுல வந்து ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருந்தது. பிடப்பெருங்காட்டில் இறங்கும் ஏறும் தேர்விட்டது யாரை இசைப்பா அப்படின்னு. ஆட்டு நின்ற அரக்கன் வெவ்வேறு அணிகள் வகுத்து அணிகம் தன்னை மூன்று குடையும் முன்னும் முறைமுறை கொடுகையேறி தூண்டின தானும் தின்தே தோரணத்து இருந்து தோன்றல் வேண்டியது எதிர்ந்தான் என்ற வீங்கினன் விஜயத்தின் ஆண்டு நின்று அரக்கன் வெவ்வேறு அணி வகுத்து அணிகம் தன்னை மூன்று இருமுறையும் முன்னும் முறைமுறை முடுகை ஏறி தூண்டின தானும் திங்க தோரணம் இருந்த தோன்றல் வேண்டியது எதிர்ந்தான் என்ன வீங்கினன் விஜயத்தின் தோல். அங்கே இருந்த சம்புமாரி தன்னுடைய சைன்யங்களை பகுதி பகுதியாக பிரித்து ரேங்கா பிரித்து வெவ்வேறு அணி வகுத்து அணிகம் தன்னை மூன்று இருபுடை ரெண்டு பக்கமும் முன்னும் முன்பக்கத்திலும் ரெண்டு பக்கங்களிலும் முன்னாலையும் முறை முடுகை ஏறி எல்லா இடத்தையும் செல்லுமாறு ஏவிட்டு தானும் தன் தின்தேரை தூண்டினான். பின்னால தேர்ல வந்துருக்கான். தோரணத்தில் இருந்த தோன்றல் அனுமன் வேண்டியது இருந்தான், வேண்டியது கிடைச்சிருக்கான் என வீங்கினால் விஜயத்தின் தோல் கிடைச்சது. அடுத்தது வாங்கடா. ஐயனும் அமைந்து நின்றான் ஆழியன் அளவின் நாமும் நெய்ச்சுடர் விளக்கின் தோன்றும் நெற்றியே நெற்றியாக மொய்மயிர் சேனை பொங்க முரணாய் உயிர்வாழ் மொய்த்த கைகளை கைகளாக கடைக்கோள் திருவாளாக. ஒரு சைன்யத்துக்கு நெற்றி முன்பக்கம், சைன்யத்தோட நெற்றின்னு சொல்றது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஃபுல் பாடி ஒன்று இருக்கணும். அதை தவிர அதுக்கு ரெண்டு சைடு விங்ஸ் இருக்கணும். ரெண்டு அது இருக்கரம் இது சிறகு சொல்றது. அதுக்கப்புறம் பின்ன சைன்யத்துக்கு பின்பகுதின்னு ஒன்று இருக்கு இல்லையா. இவருக்கு ஐயனும் அமைந்து நின்றான் ஆழியான் அளவின் நாமும் நெய் சுடர் விளக்கின் தோன்றும் நெற்றியே நெற்றியா. அவருடைய சக்கராயுதம் கொண்ட திருமாலனுடைய பெருமையுடைய திருநாமம் நெய் ஊற்றி எரிக்கப்படுவதை போல தொடர்ந்து நின்ற ஒளிப்படைத்த நெற்றி. அவனுடைய அந்த ஒளி கொண்ட நெற்றியே சைன்யத்தின் நெற்றியார். அவன் ஒன்னான் ஆர்மி. அத அவனுடைய நெற்றி தான் சைன்யத்தோட நெற்றி. மொய்மயிர் சேனை பொங்க, அவருடைய உடல்ல இருக்கிற மயிர் கூட்டம் தான் சேனை. முரணயில் உயிர் வாழ் மொய்த்த கைகளா. அவனுடைய கூறிய நகங்கள் கொண்ட இரண்டு கரங்களும் சேனையுடைய இரண்டு கரங்களாக புறங்களாக ஆக சிறகுகளாக கடைக்கூழை திருவாளாக அவனுடைய சேனையுடைய பின்பக்கம் ரியர் கார்டுன்னு சொல்லுவாங்க. ரியர் கார்டுன்னு சொல்லுவாங்க. சேனைக்கு ரியர் கார்டு யாரு? அவருடைய வால். ஆக உண்மையான நிற்குது. வயிர்கள் வால் வளைகள் மிம்ம வரிசிலை சிலைப்ப மாய பயிர்கள் ஆர்ப்பு எடுப்ப மூரி பல்லியம் குமர பற்றி செயல்கொள் வாழ் அரக்கர் சீக்கம் சரிக்கினர் படைகள் சிந்தி வெயில்கள் போல் ஒளிகள் வீச வீரமேல் கடிது நின்றார். வயிர்கள் வால் வளைகள் விம்ம. வயிர்கள் கொம்பு இல்லையா, கொம்புகளும் வெண்மையான சங்குகளும் வால் வளைகள், வயிர்களும் கொம்புகளும் சங்கங்களும் முழங்க வரிசிலை சிலைப்ப நான் டங்காரநாதம் செய்ய வில்ல டங்காரநாதம் செய்ய மாய பயிர்கள் ஆர்ப்பு எடுக்க. மாய பயிர்கள் அரக்கர்கள் மாய பயிர்கள். மாய போர் முறை தெரிந்த அனைவரும் மாய பயிர்கள் ஆர்ப்பு எடுக்க. அவர்களெல்லாம்
பெரிய ஆர்த்தேடவும் மூறி பள்ளியும் குமுற பல வகையான வாத்தியங்கள் முழங்கவும் பற்றி செயற்கொள் வாழ் அரக்கர் சீற்றம் செலுத்தினர். அரக்கர் எல்லாம் சீற்றத்தினால் செருக்கூற்று படைகள் சிந்தி படைகளை வீசிக்கொண்டு ஆயுதங்கள் எரிந்து வெயில்கள் போல் ஒளிகள் வீச வீரன் மேல் கடித்து விட்டார். எல்லாம் அடுத்த பேட்ச் ஆரம்பிக்குது. ஆயுதங்கள் அன்மன் மேல எரிகிறது. வரி சிலை சிலைப்பதான வரி சிலை சிலைப்பனா நாகம் சிலை சிலைப்பேன். இழுத்து நானே இழுத்து விட்டா அதுதான் டங்காரநாதன் சொல்றேன். சிலைப்பேன் சரி. வயிறுங்கிறது கொம்புகளா? வயிறுனா கொம்பு. கருங்கடல் அரக்கர்தம் படைக்கலம் கரத்தான் பெருங்கடல் உரப்புடைத்து இருத்து உகப்பிசைந்தான் விரிந்தன பொறிக்குலம் நெருப்பு என வெகிண்டு ஆண்டு இருந்தவன் கிடந்தது ஓர் எழு தெரிந்து இருக்கான். கருங்கடல் அரக்கர்தம் படைக்கலம் கரத்தால் பெருங்கடல் உரப்புடைத்து இருத்து உகப்பிசைந்தான். அப்படியே மொத்தமா அப்படியே வாங்கி பிசைஞ்சு தூக்கி போட வர வர வந்து வர வர கையால கசக்கி தூக்கி போடுனே இருக்கு. பெருங்கடல் உர புடைத்து இருக பிசைந்தான். கடலை தூக்கி போடுறது. கருங்கடல் அரக்கரும் படைக்கலம் கரத்தால் பெருங்கடல் உர புடைத்து இருத்து உக பிசைந்தான். தூளாக்கி கடலை தூக்கி எரிஞ்சு எரிந்தான். விரிந்தன பொறிக்குலம் அங்கே நெருப்பு சிதறி விழுந்தது. நெருப்பென வெகுண்டு இவன் நெருப்பென ஆண்டு நெருப்பென வெகுண்டு இவனுக்கு கோபம் கொண்டு ஆண்டு இருந்தவன் கிடந்தது ஓர் எழுத்தெறிந்து எடுத்தான். அங்கு கிடந்த ஒரு பெரிய இரும்பு கோலை எடுத்தான். இது கம்பராமாயணம். வால்மீகி ராமாயணத்தில் என்ன சொல்றாருன்னா, கதவுல போய் தாப்பாள கழித்து வந்துட்டான். இப்படி இருக்கும். இந்த நம்ம எல்லா தாப்பாளம் போடுவாங்க. அந்த மாதிரி தாப்பாளம் எவ்வளவு பெருசு இருக்கும், நமக்கே இவ்வளவு பெருசா இருக்கு. ராட்சசம் அதை கையில் எடுத்துட்டாங்க. அதான் அப்படி அங்க இருந்த ஒரு இரும்ப எடுத்துட்டாங்க கையில. இங்க வந்து வேற இரும்புன்னு மட்டும் தான் இங்க இரும்புன்னு சொல்லி இருந்தனன் எழுந்தனன் இழிந்தனன் உயர்ந்தான் திரிந்தனன் புரிந்தனன் என நனி தெரியார் விரிந்தவர் குவிந்தவர் விளங்கினர் கலந்தார் பொருந்தினர் நெருங்கினர் களம்பட புரைத்தார். களம்பட இருந்தனன் எழுந்தனன் இழிந்தனன் உயர்ந்தான் திரிந்தனன் புரிந்தனன் என நனி தெரியார் விரிந்தவர் குவிந்தவர் விளங்கினர் கலந்தார் பொருந்தினர் நெருங்கினர் களம்பட புடைத்தார். அனுமன் என்ன செய்யறான்னு அவங்களுக்கு தெரியல. இருந்தானா, உட்கார்ந்தானா, நிமிந்தானா, இடிந்தானா, தோரணத்துல இருந்து கீழே குதிச்சானா, இல்ல மறுபடியும் எழுந்தானா, இல்ல சுத்தினானா, இல்ல வினை புரிந்தானா என்பதை ஒண்ணும் உணர முடியல. யாருக்கும் இது பண்ண முடியாத வகையில ஒரு ஸ்பீட்ல வாமாம் இன்னது மாதிரி அவ்வளவு போற போய் விரிந்தவர் குவிந்தவர் விளங்கினர் கலந்தார் பொருந்தினர் நெருங்கினர் களம்பட பறந்து விரிந்தது. எல்லாரும் திரண்டு உள்ள குவிந்து வருபவர்களையும் விளங்கினர் இங்கேயும் இங்கேயும் அலைபவர்களையும் கலந்தவர்களையும் பொருந்தினவர்களையும் நெருங்கினவர்களையும் எல்லாரையும் ஒரே நேரத்தில் தரையோட தரையா களம்பட புடைத்தான். போட்டு அந்த கையில இருக்கிற அந்த இரும்பு ஆயுதத்தால அந்த எழுதுன்னு கூட சொல்ல முடியாது. என்னன்னு சொல்ல, எழுதுன்னு வச்சுக்கலாம் ஒரு வசதிக்காக. எழுவால அந்த எழுந்தான சொல்றான். இரும்பு தழியை அந்த இரும்பு தழியாக போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரே அடி வீச்சின எல்லாம் போச்சு. வானரங்கள் வந்து ஆயுதம் பயன்படுத்தினதா எங்கேயுமே இல்லை. இவர் கையில கதாயுதம் வருது எப்பன்னா கும்பகர்ண இதுல அதிகாயம் வரைபடுறதா அதிகாயம் வரைபடுறதா கும்பகர்ணன் போன கதையை எடுக்கிறார். கையில அப்பதான் கதாயுதம் வருது. அது வரைக்கும் கதாயுதம் கும்பகர்ணனோட கதையை கும்பகர்ணனுடைய கதை
எரிந்ததை